ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரிய தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. குடும்பத்தை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் எங்களோடு கூட வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவோ ஆபத்துக்கள், எவ்வளவோ போராட்டங்கள், பாடுகளின் மத்தியில் ஆண்டவரே எங்களை காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே அப்பா. இம்மட்டும் நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் உம்முடைய கிருபையினாலே தானே ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கண்மலையானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி. நன்றி நன்றி. எங்கள் மேலே நீங்கள் இறங்கி வருவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும்பா. நல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. நன்றி. ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க அழகான முகம் ஏன் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் ஏன் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். ஏன் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். ஏன் நம்பிக்கையே ஏசு நீங்கதான். உங்க அழகான முகம் ஏன் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் ஏன் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். ஏன் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புறேன். எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நீங்க தான்ப்பா. ஏன் நம்பிக்கையே நீங்கதான். ஆபிரகாம போல நான் நம்புவேன். ஈசாக்க போல நான் நம்புவேன். ஆபிரகாம போல நான் நம்புவேன். ஈசாக்க போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன்.
அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவை போல நான் நம்புவேன். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவை போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். உண்மையா அவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உங்களை தான்ப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம், இன்னும் அதிகமாக உண்மையே நாங்கள் நம்புவோம். எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க தான்ப்பா. இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். அண்ணால போல நான் நம்புவேன். ரூத்த போல நான் நம்புவேன். அண்ணால போல நான் நம்புவேன். ரூத்த போல நான் நம்புவேன். பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புறேன். நம்ம நேசித்தவர்கள் நம்மளை கைவிட்டு இருக்கலாம், ஆனாலும் நம்மளை நம்பின கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேலதான் இருக்கும். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புறேன்,
துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை எங்களை அனுசரிக்க வைத்த மேலான உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் பாதுகாத்ததற்காய் நன்றி. புதிய மாதத்தை காண வைத்த உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. தேவ பிரசன்னம் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா. பரிசுத்த உள்ளத்தோடு எல்லாரும் உம்முடைய திருவிருந்தில் பங்கு கொள்ள நீர் உதவி செய்வீராக. தேவ பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 400வது பாடல். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடி. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாயே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எப்போதும் கடிந்து கொள்ளா, என்றென்றைக்கும் கோபம் கொண்டீரா. எப்போதும் கடிந்து கொள்ளா, என்றென்றைக்கும் கோபம் கொண்டீரா. குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரம். இந்த பாடலை நாம் கையிலே தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரம். என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே.
சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, நீர் என் தாசன் என்றீரே, உன்னை மறப்பேன் என்றீரே, நீர் என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆறுதலே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே,
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் எழுந்திருப்பாமே. தேவநாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். புதிய மாதத்தை, புதிய வாரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மளை நடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக, நடத்தி வந்த கிருபைக்காக மக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதிப்போம். அப்படி ஸ்தோத்திரப்பா. மக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை துதிப்போம். அப்படி மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும், இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை துதிப்பா. அப்படி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. புதிய மாதத்தை கொடுத்து எங்களை நடத்துகிறவர். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. சின்ன பிள்ளைங்களாம் வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், கர்த்தர் மகிமையுள்ளவர். ஜீசஸ், ஜீசஸ். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்றி, ஆண்டவரே நன்றிப்பா. ஆமென். கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்தீங்களே, எங்களை பாதுகாத்தீங்களே. ஆண்டவரே, சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தின உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக மக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றி ஆவியானவரே, மக்கு நன்றி அப்பா. மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். கவுனிங்க. இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். சங்கீதம் 37 5வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்தார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் இந்த மாசம் வாக்கு கொடுத்தாரு. நீ அவரை நம்பு,
உன் காரியம் வாய்க்கும். சொல்லுங்களேன், நான் அவரை நம்புனா சொல்லுங்க என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் அவரை நம்பும்போது கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவரை நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களை நம்புவேன்ப்பா. நம்புவேன் ஆண்டவரே. நம்புறேன்ப்பா. நம்புறாப்பா. சொல்லுங்க, நம்புறேன்ப்பா. நம்புவேன்ப்பா. மக்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் நம்பிக்கையை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அது இன்னொரு வசனத்துல சங்கீதம் 22 4-5 வசனம் இப்படி சொல்லுது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கை தட்டுங்களே. அல்லேலூயா. சொல்லுங்களே, முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. அவ்வளவுதான். தம்பி பாடு. கை தட்டு. இன்னும் ஒரு முறை. முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நான் நம்புவேன். ஆமென். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. உங்க முகம் வெட்கப்படாது. சத்தமா பாடுவோம். முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆமா, முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள். சொல்லுங்க. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் நம்புறேன்ப்பா. சொல்லுங்க அப்படியே, முகம் வெட்கப்பட்டு. ஆராதிங்க, ஆராதிங்க ஆண்டவர். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று. அவ்வளவுதான். ஆமா. சொல்லுங்க அப்படியே. தயங்காமல் நம்பியதா ஆபிரகாம் தகப்பனானா, தயங்காமல். உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரா? உனக்கு பிள்ளை கிடைக்கும், அற்புதம் நடக்கும், எதிர்கால ஆசீர்வதிக்கப்படும். வாக்கு கொடுத்தாரா? நம்புங்க. நீங்க சொன்ன வாக்க நம்புறப்பா. ஆமா, ஆமா. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள். சொல்லுவோமா? முன்னோர்களும் மீது. கிட்டத்தட்ட 75 வயசுல ஆபிரகாம் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்க நம்பி தேவன் சொன்ன இடத்துக்கெல்லாம் அவர் புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்லுதுங்க, அவர் நம்பினதுனால கற்ப செத்த நிலைமையிலையும் கிட்டத்தட்ட 100வது வயதுல ஒரு அழகான குழந்தை அவர் பெற்றெடுக்கிறார். நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நிறைய காரியத்துல நான் நம்பினேன், அதை விட்டுட்டேன்னு நீங்க சொல்லிடாதீங்க. நான் திரும்பவும் அந்த காரியத்துல நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு அற்புதம் செய்வீர். இதான் விசுவாசம். நீங்க எனக்கு அற்புதம் செய்வீர், நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க, நீங்க எனக்கு விடுதலை தருவீங்க, நீங்க எனக்கு சுகம் கொடுப்பீங்க, நீங்க எனக்கு வீட்டை கட்டி தருவீங்க, நீங்க எனக்கு இடத்தை வாங்கி தருவீங்க, என் வியாபாரத்தை பெருக்கங்களை உண்டு பண்ணுவீங்க. இதுதான் கர்த்தர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நம்புறப்பா, நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க
தகப்பனே. நம்புறப்பா, சீரையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை. அவ்வளவுதான். நம்புங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். சொல்லுங்க. பீடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். ஜெயம் எடுத்தாரா? தானியேல் ஜெபம் பண்ணாரா? இயேசுவின் நாமத்தினால நானும் ஜெபிக்கிறேன். நான் நம்பி ஜெபிக்கிறேன். அவ்வளவுதான். ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பீடித்துக் கொண்டு அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆமா, முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். நீங்க நம்பி ஜெபம் பண்ணவங்க தான். ஆனா யாரோ ஒருத்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த நம்பிக்கையை நீங்க விட்டுட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறா. திரும்ப மகளே, என்ன நம்பு, நான் தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். மகனே, நீ என்ன நம்பு, நான் தான் உனக்கு விடுதலையை கொடுக்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். ஆமே. ஆண்டவரே, நம்புறப்பா, நாங்க உங்களை நம்புறப்பா. ஒரு ஜெபமும் ஆராதனையும் இது மாறட்டும். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வெளிப்படுவதாக. நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க தகப்பனே. சொல்லி துதிங்க. நம்புகிறேன், நம்பத்தக்க. ஆண்டவரை உயர்த்துங்க. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் சொல்லுங்க அப்படியே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போ. அவ்வளவுதான். சொல்லுவோமா? வார்த்தையை நம்மை பீடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை. ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல கைத்தட்டி அறிக்கை செய்யுங்க. ஆமா, வாக்குறுதி பீடித்துக் கொண்டு. ஆமா, சொல்லுங்க அப்படியே. இப்படி நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன், நம்புறப்பா. இயேசுவின் நாமத்தினால விசுவாசங்கள் பெருகுவதாக, நம்பிக்கை பெருகுவதாக, கர்த்தர் பேர்ல விசுவாசம் பெருகுவதாக. ஆமா, உயர்த்துங்க ஆண்டவர். ஆமென். உங்களுக்கு தெரியும், வேதத்துல அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும் வீட்டில் அவர் தங்கி இருக்கிறப்போ திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டாங்களாம். ஒரு 4 பேரு கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு நடக்கவே முடியாம கை கால் வாதங்களோட கிடந்த ஒரு நபரை தூக்கிட்டு வர்றாங்க. இயேசுவால அற்புதம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில உள்ள கொண்டு போக நினைச்சா கூட்டத்தினுடைய நெரிசல் தாங்க முடியல. வேதம் சொல்லுது, கூரையை பொத்துக்கிட்டு நடுவுல இயேசு இருக்கிற இடத்திலே இறங்கிட்டாங்களாம். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்னாரா, உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நட, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரா. உடனே அவனுக்குள்ள இருந்த திமிர்வாதம் மாறினது. அவன் சுகம் பெற்று எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க நம்பிக்கை நிச்சயமா அற்புதத்தை கொண்டு வரும். உங்க நம்பிக்கை விடுதலையை கொடுக்கும். உங்க நம்பிக்கை தேவனுடைய சமூகத்திலிருந்து சுகத்தை கொண்டுகிட்டு வரும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நம்புறப்பா, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன்ப்பா. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, எனக்கு நன்மை நடக்கும்.
என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற தடைகள் மாறும். இயேசுவின் நாமத்துல எதை தொட்டாலும் விளங்காத தடைகள் மாறும் ஆண்டவரே. என் கற்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தருத்திரங்கள் மாறும். என் கடன் பிரச்சனைகள் மாறும். அப்படி அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர். ஆமென். நம்புகிறேன், நம்புகிறேன், நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. வயதான சாராள் அன்று கருத்தாங்க வேலை நடந்தா. வயதான சாராள் அன்று அவளதான் வாக்களித்தவர், வாக்களித்தவர் நம்பத்தக்கவர் என்று உறுதியாய் நம்பினதா. வாக்களித்தவர். இப்ப நீங்க ஜெபிக்கிறப்போ நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. உங்க எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் மாறும். இப்பவே கற்பத்துக்குள்ள குழந்தையை கர்த்தர் வைப்பா. எவ்வளவு பெரிய அற்புதத்தை இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. இயேசு வல்லமை இல்லவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை இல்லவர். எவ்வளவு பெரிய அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். ஆண்டவரே உம்மை நம்பி ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. ஜெப வேளையில அற்புதங்களை நீங்க பார்க்கலாம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஓ அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பீடித்துக் கொண்டு அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி. நல்ல துதிங்க. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஸ்தோத்திரப்பா. வேண்டினார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. நம்புறவங்க ஏமாற மாட்டாங்க. கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். அவர் உண்மை இல்லவர். உங்களை ஏமாத்த மனுஷன் இல்ல. அவரு உங்களை ஏமாத்துவதற்கு மனிதன் கிடையாது. அவர் தெய்வம். உங்களை எப்படி ஏமாத்துவாரு? ஆமா. முன்னோர்கள் மீது சத்தமா சொல்லுங்க. அப்படியே புயல் நடுவே பவுல் அன்று வார்த்தையால் வெள்ளனடைந்தார். புயல் நடுவே பவுல் அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினால வெள்ளனடைந்தார். ஆமா. கர்த்தர் சொன்ன வார்த்தையினா கரை சேர்த்தார் அனைவரையும். கர்த்தர் சொன்ன நான் நம்புறப்பா. அறிக்கை செய்யுங்க. ஓ வாக்குறுதி பீடித்துக் கொண்டு நல்ல விடுதலை அற்புதம் நடக்குது. பீடித்துக் கொண்டு முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஸ்தோத்திரப்பா. முன்னோர்கள் மீது நல்ல துதிங்க. ஆமா. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இயேசு ஒரு வழி அருகே நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ அங்கே பர்தலமேயு குருடன் சத்தமா கத்துறான். சத்தமா ஆண்டவரை நோக்கி கத்துறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சத்தமா கத்துறான். இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற நபர்கள்லாம் ஒரு மாதிரி ஏளனமா பார்த்து பேசுற சூழ்நிலை உண்டாகியும் கூட அவனுடைய சத்தத்தினுடைய குரல் தாழ்ந்து போகல. வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த நம்பிக்கையினால
கர்த்தர் அவனிடத்துல கிட்ட போகிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும் ஆண்டவரேன்னு சொல்றான். உடனே அவனுக்குள்ள இருக்கிற கண்ணுல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. உடனே அவன் பார்வை அடைய தொடங்குகிறான். நான் நினைக்கிறேங்க, நீங்க 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 இப்ப எதிர்பார்க்கிற காரியம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த நபராலையும் செய்ய முடியாத காரியமா இருக்கலாம். ஆனா அவரை நம்புங்க, அவரால முடியும். அவரை நம்புங்க, அவரால எல்லாம் கூடும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா. இதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்கள நம்புனா வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆண்டவரே நான் உங்களை நம்புறோம்ப்பா, ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த காரியத்துக்காக நிறைய இருதயத்துல நீங்க தோல்வி அடைந்தவர்களா இந்த இடத்துல நிக்கலாம், அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதனால நான் பலவீனம் அடைஞ்சு நிக்கிறேன், இந்த அற்புதம் என் வாழ்க்கையில நடக்காது இருக்கிறத நினைச்சு பார்க்கிறப்போ என் மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சுப்பா. இன்னைக்கு நான் உங்களை திரும்பவுமாய் ஆண்டவரை நம்பி உங்க சமூகத்துல அந்த வார்த்தையை சொல்றேன். என் வாழ்க்கையில அதை நிறைவேற்றுங்க. சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில அதை நடப்பித்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை நடப்பித்து கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்கச் செய்வார். அவ்வளவுதாங்க. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, நம்பீரு. சொல்லுங்க, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில். சொல்லுங்க, நம்புனா காரியம் வாய்க்கும். காரியத்தை உண்மை ஆராதிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிங்க. உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து நிக்கிறார் இன்னைக்கு. சொல்லுங்க, காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. அற்பமா நினைக்கிறாங்களா? அவமானமா பாக்குறாங்களா? நிறைய தீவினைகள் உங்க வாழ்க்கையில நடக்குதா? மனசு பதறாதுங்க. யாரு உங்களுக்கு தீவினை செய்யறாங்களோ அவங்க புல்ல போல வளர்ந்துருவாங்க, பூவை போல வாடி போயிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க, புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய் வீடும். சொல்லுங்க, காத்தீரு. அவ்வளவுதான். காரியத்தை வாய்க்கச் செய்வார், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் வழியை ஸ்தோத்திரம்பா. ஆமா, உன் வழியை கர்த்தருக்கு. ஆமாப்பா, வேதம் சொல்லுதுங்க, நீங்க அவர் சமூகத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு களி கூறுமா. ஏன்னா உன் விருப்பங்கள் எல்லாத்தையும், உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும்
அவர் கேட்டு விரைவில் பதில உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தமா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். மகிழ்ந்து களிக்கூறு. எப்படியா? தொடர்ந்து துதிப்பாடு. மகிழ்ந்து களிக்கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை சொல்லுங்க. நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, விரைவிலே நிறைவேற்றுவார். சொல்லுங்களே. நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, உங்க விருப்பங்கள் விரைவிலே நிறைவேற்றுவார். காத்தீரு, பொறுத்தீரு. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்படியே எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்க. வாய்க்க செய்வார், காரியத்தை வாய்க்க செய்வார். வழியை கர்த்தருக்கு வேதம் சொல்லுதல்ல, அவர் வனாந்தரத்துல வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். தடைப்பட்ட தடைகளை கர்த்தர் இன்னைக்கு உடைச்சு போட மாட்டாரா? அவாந்தர வழிகள்ல உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்க மாட்டாரா? இது என்னங்க அவாந்தர வழியில எப்படிங்க ஆறுகள் உண்டாகும் அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்துல நிற்கிறப்போ அவாந்தர வழிகளையும் கர்த்தர் செழிப்பாக்க அவரால முடியும். சொல்லுங்க. ஆண்டவரால கூடும், ஆண்டவரால எல்லாம் முடியும். அதனால ஆண்டவரே உங்க சமூகத்துல சொல்லுங்க. காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து வர சொல்றாங்க. கானா ஊருங்கிற ஊர்ல இயேசு இங்க போறாரு. அவங்க இங்க போன உடனே திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. பந்தி பழுமாறுகிற பொருள்ல ஒரு குறைவு வந்துருச்சு. மரியாள் அம்மா நேரம் வந்து வேகமா சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல கொஞ்சமும் தயக்கம் இல்லாம இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரலையே. தனக்குள்ள ஒரு வல்லமை, அற்புதங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்துகிற வல்லமை வருவதற்கு இன்னும் ஒரு சில நொடிப்பொழுது நேரங்கள் இருக்குதுமா. அதுக்குள்ள நான் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நான் அதற்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா, அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்றாங்க? காத்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஊழியத்துல இயேசு கிறிஸ்துவே தனக்குள்ள வெளிப்பட வேண்டிய வல்லமைக்காக, வரங்களுக்காக அவர் காத்திருக்கிறப்போ, தேவன் செய்ய போற ஒரு மகத்தான அற்புதங்களுக்காக நீங்க ஏன் காத்திருக்க கூடாது? நீங்க ஏன் காத்திருக்க கூடாது? காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க, நான் நம்பி காத்திருக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, நம்பி காத்திருக்கிறேன். நான் நம்புறேன்ப்பா. சொல்லுங்க, நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன்ப்பா. நான் உங்களை நம்பிட்டேன். நான் நம்பிட்டேன் ஆண்டவரே. வேற எந்த பக்கமும் திரும்ப மாட்டேன்.
நான் எதை நோக்கி ஆண்டவரை பார்க்க மாட்டேன். இயேசுவை நோக்கி பார்த்த என்னுடைய கண்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் நடந்த என்னுடைய கால்கள் வேற எந்த திசையிலையும் பார்க்காது, நடக்காது, திரும்பாது. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. நீங்க வாயை திறந்து ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணுங்க. ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு. ஸ்தோத்திர ஆண்டவரே. பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தாள். எப்படி வந்தாங்களா? கானானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தாள். இப்படியா? அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தார். சொல்லுங்களே, அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தார். நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க சொல்ல சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். என்ன நம்புற பிள்ளைங்களை நான் உயர்த்த போகிறேன். நான் நம்புற பிள்ளைங்களை நிச்சயமா சுகமாக்க போறேன். நீங்க நம்புங்க, ஒரு விடுதலையை நீங்க இன்னைக்கு பார்ப்பீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை உங்ககிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்புனா விடுதலை. நீங்க நினைக்கலாம், ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர், ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்கல, ரொம்ப நாளாச்சு, இந்த சரீரத்தின் பலவீனத்திலிருந்து ஒரு மாற்றமும் உண்டாகல. இன்னைக்கு சொல்ற இந்த வார்த்தையினாலயா எனக்கு மாற்றம் நடக்க போகுது? இப்ப நீங்க நம்புங்க, ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. இப்ப நீங்க நம்புனீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. நான் நம்பி எழுந்திருக்கிறேன்ப்பா, நான் நம்பி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை வார்த்தையை நம்பி நான் ஆண்டவரே சுகம் பெறுகிறேன் ஆண்டவரே. இப்ப எனக்கு விடுதலை உண்டாக போகுது, இப்ப எனக்கு ஆசீர்வாதம் நடக்க போகுது, இன்னையிலிருந்து என் வியாபாரத்துல உயர்வு கிடைக்க போகுது. இதுதான் நம்பிக்கை. கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். இந்த ஜெப நேரத்திலேயே உங்களுடைய அவயவங்கள்ல எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நீங்க அப்படியே அதை அப்படியே செயல்படுத்தி பார்க்க போறீங்க. எழுந்து நடந்து பார்க்க போறீங்க. அந்த கட்டி இருக்குதான்னு பார்க்க போறீங்க. கர்த்தர் இன்னைக்கு பலனை கொடுக்கிறார் உங்களுக்கு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி நான் அதுக்காக ஜெபிக்கிறேன். என் வியாதி மாறட்டும், என் தலைவலி மாறட்டும், வயிற்று வலி மாறட்டும். நம்பி ஜெபம் பண்ணுங்கள. வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அறிக்கை பண்ணுங்க. நான் அமைதல் அறுக்க போறேன், எனக்கு விடுதலை உண்டாகட்டும், என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும், என் கற்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். சத்தமா ஜெபம் பண்ணி பாருங்க ஆண்டவரே. ஆமே, முனக்க ஜெபம் அல்ல, கத்தி ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு பிறவி குருடன் ஆகிய அந்த பர்த்தலமேயு குருடன் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் அற்புதம் செய்தது போல உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் உரத்த சத்தத்தோட கூப்பிடுங்க. ஆண்டவரே, எங்க மேல மனம் இறங்குங்க. இயேசுவே, எங்க மேல மனம் இறங்குங்க. இது ஒரு ஜெபமாய் மாறட்டும் இன்னைக்கு. அவ்வளவுதான். சத்தமா 1-2 குரல் கேக்குது. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, மனம் இறங்குங்க. இயேசுவே, என் மேல மனம் இறங்குங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவமானமா பார்க்காதீங்க, அசிங்கமா பார்க்காதீங்க. யாருக்கும் கொடுக்காத ஆச்சரியமான விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாருக்கு கிடைக்காத ஆச்சரியமான வல்லமை உங்க சரீரத்துல வெளிப்பட போகுது. ஆண்டவரே, என் மேல இறங்குங்கப்பா. ஸ்தோத்திரம்பா. நாம மகிமைப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். விடுவிக்கிற வல்லமை வெளிப்படட்டும், விடுவிக்கிற அக்கினி வெளிப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தோள்கள் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க. எல்லா தோள்கள்லையும் உங்க வல்லமை வெளிப்படட்டும். எல்லா அவயவங்கள்ல உங்க வல்லமை வெளிப்படட்டும். விடுதலையை பார்க்கணும், விடுதலையை பார்ப்பார்களாக. நீங்க ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லி. ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். எல்லா தோள்களையும் இறங்கட்டும். நரம்பு பகுதிகளில் இறங்கட்டும். எலும்பு பகுதிகளில் இறங்கட்டும். கட்டிகள் மேலே இறங்கட்டும். பலவீனப்படுத்துகிற இடத்துல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் வெளிப்படுவதாக. இப்பொழுதே உங்க வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே உங்க வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் அக்கினி வெளிப்படட்டும். இயேசுவின் மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடந்ததற்காக நன்றி. அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, உன் வழியை கர்த்தருக்கு உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.